அறிவாசான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. சாதிய ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக்கொண்டு சமூக மேம்பாடு முன்னேற்றம் என்று பேசுவதெல்லாம் மலக்குழியின் மீது போடுகிற மல்லிகை பந்தலுக்கு ஒப்பானது. சாக்கடை குழியின் மேலே போடுகின்ற சந்தன மேடைக்கு ஒப்பானது என்று கற்பித்த பேராசான் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேன்மையானது என்று கற்பித்த புரட்சியாளர் சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று போதித்த பேராசான் எங்கெங்கெல்லாம் மானுட சமூகம் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டிருக்கிறதோ அதனுடைய மேம்பாட்டிற்கு உயர்விற்கு ஏற்புடைய ஆகச் சிறந்த தத்துவத்தை வடித்து தந்த தத்துவ மேதை, உலகின் ஆகச் சிறந்த கல்வியாளர், அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று போதித்ததோடு மட்டுமல்லாமல் படுக்கிற இடம் கூட படிக்கிற அறைக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்ற நோக்கோடு எங்கு நூலகம் இருக்கிறதோ அங்கு தங்கும் விடுதி எடுத்து தங்கிய அறிவு ஆசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எல்லா துன்பப்போட்டுகளுக்கும் ஒரே ஒரு சாவிதான், அது ஆட்சி அதிகாரம் மட்டும்தான். அதிகாரம் மிக வலிமையானது என்று கற்பித்தவர். இந்த பேராசனினுடைய நினைவை போற்றுகிற இந்த நாளில் பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இந்த பேதம் பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம கோட்பாடுகளை தகர்த்து ஒரு சமதர்ம சமூகம் படைக்க வேண்டும் என்ற பெருங்கனவை கொண்டிருந்த அந்த பேராசானினுடைய கனவை இந்த நிலத்திலே எங்களுடைய பாட்டனார் அயோத்திதாசர், எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன், எங்கள் தாத்தா MC ராஜா போன்றவர்கள் கொண்ட கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் அவர்கள் எந்த கனவை சுமந்து வாழ்வின் இறுதி நொடி வரை போராடினார்களோ அந்த கனவை நிறைவேற்றும் வரை சற்றும் தளர்ச்சியின்றி தமிழர் நிலத்தில் இன்று போராடுவோம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம். நாங்கள் பெருமையோடு புரட்சியாளர் அறிவாசான் சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கருக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். நீங்கெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பல கோடி மக்களின் வீடு இருளில் கிடக்கும்போது, விளக்கேற்ற வழி இல்லாமல் இருட்டில் கிடக்கும்போது பல கோடி மக்களின் வாழ்க்கை இங்கே மலை மேலே விளக்கேற்றுறதுன்றாங்க. இத்தனை ஆண்டுகள் எங்கே இருந்தார்கள்ன்ற கேள்விக்கு என்ன இருக்குது? மலை இருக்கிற இடமெல்லாம் விளக்கேற்றணும்னா ஒருவேளை இந்த மலையை கற்குவாரி ஆக்கிட்டா உத்தரவு கொடுத்தா போராட வருவாங்களான்னு தெரியல. பக்கத்தில் இருக்க மலையெல்லாம் குவாரின்னு வெட்டி ஏற்றும் போது வாய மூடிட்டு இருக்கிறவங்க இந்த மலை மேலே திடீர்னு விளக்கேற்றுவார். இன்றைக்கி தான் முருகன் கண்ணுக்கு தெரியுதா? முருகன் நேற்று தோன்றிய இறையா? இத்தனை நாள் எங்கே இருந்தாங்க? போன ஆண்டு இந்த விளக்கு ஏற்ற வரல, அதுக்கு முந்தின ஆண்டு ஏற்ற வரல. ஏன்னா 2 மாதத்தில் தேர்தல் வருது இல்லையா? இந்த செயல் எப்போவுமே இவங்களுடைய சிந்தனை ஒருங்கிணைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதில்லை. அதை பிரித்து சிதைச்சு தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதான் இவங்களுடைய கோட்பாடு. அதை இந்த நிலத்திலையும் நிறுவ நினைக்கிறாங்க. அரசுடைய கவனக்குறைவு, அரசுடைய இவங்களுக்கு தெரியாமையா இவ்வளவு நடக்குது.
அவங்க நினச்சிருந்தா இதையெல்லாம் எப்போவோ தடுத்துருக்கலாம். திடீர்னு இன்னைக்கு வந்து திடீர்னு நாங்கள் வந்து இந்த மலை மேலே விளக்கு ஏற்றுவோம் இது அப்படிங்கிறது ஒற்றுமையாக இருக்கிற தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்துகிறத தான் நான் அதை பார்க்குறேன். இது ரொம்ப தமிழர்களுக்கு இறை வழிபாட்டை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வர்றது தான் சிரிப்பாக இருக்குது. எங்களுக்கு எப்படி சாமி முன்னே எப்படி விளக்கேற்றணும், கடவுளை கடன் கொடுத்த ஒரு இனத்துக்கிட்ட வந்து எப்படி வழிபடணும், எப்படி இது பண்ணணுங்கிறத வேடிக்கையாக இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிற என் மக்கள் தேர்தலில் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம் புகட்டுவார்கள். இதை வந்து சாதி மத மோதல்களை உங்களுக்கு தெரியும். புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு தினத்தை அன்னைக்கு பாபர் மசூதி இடிக்க வேண்டிய தேவை வந்தது. தாழ்த்தப்பட்ட மக்கள் எழுச்சி வருகிற அந்த எழுச்சி நாளை வந்து சிதைக்கணும். அதை வேற நோக்கம் இருக்குது. நீங்கள் இந்த நாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலேயும் நெருக்கடி இருக்கும். சோதனை, தேவையற்ற சோதனை, தேவையில்லாத சோதனை, விண்ணூர்தி நிலையம், தொடர்வண்டி நிலையம், இரவு பகலெல்லாம். அப்போ என்னென்னா மக்களின் நடமாட்டத்தை குறைக்கணும், வெறும் எழுச்சியில் குவிவதை குறைக்கணும், தடுக்கணும். அதை தவிர வேற நோக்கம் என்ன இருக்குது? அப்போ அமைதியாக இருக்கிற மக்கள் எழுச்சி வரக்கூடாது. அந்த மக்களை வந்து சட்டப்படி குற்ற நாளாக ஆக்கணும். அது தவிர இது என்ன இருக்குது இதில்? அதே மாதிரி ஒரு வேலையை தான் இது பார்க்குறது. தேவையற்றது இது. வழியே வருகிற வழிபாட்டை திருவண்ணாமலையில் வந்து தீபமேற்றதை யாரும் எதுவும் சொன்னாங்களா? யாரும் சொன்னாங்களா? வழியே வர்ற மரபை போற்றுகிறாங்க. இந்த மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க. திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து நான் போராடுவேன், அதுக்கு மாண்புமிக்க நீதி வந்து இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து போய் ஏற்றுங்கள்னு சொல்கிறது எப்படி? ஒரு அமைதியாக இருக்கிற சமூகத்தை குலைக்கிறதுக்கான முயற்சியை மதிப்புமிக்க மாண்புமிக்க நீதி செய்கிறதா வருத்தமாக இருக்குது. ஆனாலும் என் மக்கள் அதையெல்லாம் கடந்து தங்களுடைய பன்னெடுங்காலமாக ஒருதாய் பிள்ளைகளாக வாழ்ந்து வருகிற அந்த உயர்ந்த உறவு முறையை கடைப்பிடிப்பார்கள். அது தமிழ்நாட்டில் வந்து இந்த பிளவு, இந்த சிதைவு ஏற்படுத்துவது வந்து சாத்தியமில்லை. ஏற்கனவே வந்து இதை நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். கன்னியாகுமரியில் வந்து ஒரே சமூகத்தில் இருக்கிறவங்களை இந்து கிறிஸ்தவர் என்று பிரித்து போட்டது, மற்றபடி இங்கே இந்து இஸ்லாம் என்று பிரித்து போட்டது. தமிழ் தேசிய மக்களின் ஓர்மையில் பெரிய எதிரியாக இருக்கிறது சாதி மதம் தான், இந்த உணர்ச்சி தான். அப்போ அதை வீழ்த்தி மேலெழ வேண்டிய தேவை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரில் வந்து தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உறுதியேற்க வேண்டிய ஒரு தேவை உருவாகி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை இனிவரும் தலைமுறையினர் இந்த சாதி மத சகதி அதுக்குள் சிக்கி மூழ்காமல் மேலெழுந்து ஒரு தமிழின ஓர்மையை கடைபிடித்து பிறப்பின் அடிப்படையில் எல்லோரும் ஒன்று, பிறப்பு ஒக்கும் எல்லாரும் உயிருக்கும் என்று போதித்த மறையனுடைய பிள்ளைகள் நாம். அதைத்தான் இந்த உலகில் எல்லா பெரும் மேதைகளும் கற்பிக்கிறாங்க. குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் வரைக்கும் அதுதான். பிறப்பினாலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. ஒருத்தனுடைய செயல்பாடை வைத்துத்தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மதிப்பிடணும். அதே தான் எங்கள் தாத்தா தெய்வ திருமன் முத்துராமலிங்க தேவரும் சொல்கிறார். பிறந்ததுனாலே ஒருத்தன் இந்த சாதியில் பிறந்ததுனாலே தாழ்ந்தவன், இதில் உயர்ந்தவன் சொல்லக்கூடாது. அவனுடைய செயல்பாடை வைத்து, அவன் குணநலனை வைத்து தான் அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனான்னு மதிப்பிடணும். அதை தான் அண்ணல் அம்பேத்கர்னு சொல்கிறார். நான் மது அருந்த மாட்டேன், மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை கனவுன்னு நினைக்க மாட்டேன், சூதாட மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், பொய் பேச மாட்டேன், ஊழல் லஞ்சம் செய்ய மாட்டேன். இந்த சமூகம் எது ஒழுக்க நெறின்னு கட்டமைச்சிருக்கோ அதன்படி வாழுகிறான், நான் தாழ்த்தவன் சொல்கிறேன். அவன் குடிச்சிட்டு வேட்டி வந்து ஒரு தெருவில் இருக்கிறான், கண்ட பெண்கள் தாலி இருக்கிறான், ஊராஞ்சொத்தை கொள்ளையடிக்கிறான், அவன் லஞ்சம் பெறான், ஊழல் பெறான். சமூகம் எதையெல்லாம் குற்றம்னு சொல்லி வச்சிருக்கோ, அநீதி அறமற்ற செயல்னு சொல்லியிருக்கோ அதையெல்லாம் செய்கிறான். அவனை இந்த சாதியில் பிறந்ததுனாலேயே உயர்ந்தவங்கிற இது எப்படி இருக்கிறதுங்கிறது. இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்குது? யார்கிட்ட பதில் இருக்குது? இந்த சாதியில் நான் பிறக்கணும்னு யாரும் வர வாங்கி வந்து பிறக்கலையே. நீ பிறந்தவன நீ தான் இந்த சாதின்னு வைக்கிற, நீ தான் இந்த பேருன்னு வைக்கிற, நீ தான் இந்த இடத்துல வாழணும்னு வைக்கிற, நீ தான் இதை படிக்கணும்னு வைக்கிற. பிறந்ததை தவிர நாங்கள் பிழை செய்தது என்ன? அதனால தான் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு எவனுக்கும் கூடாதுங்கிறது. அதை தான் எங்கள் மறை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுது. மனிதனுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிருக்கும் ஒன்று தான்டாங்குது. யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தானே எங்கள் தாத்தா பட்டு கொட்டப்படுறாப்புல. இங்கே பறச்சியாவது ஏதாடா, பணத்தியாவது ஏதாடா, இறைச்சி தோல் எலும்புல இலக்கமிட்டு இருக்கான்னு சிவாக்கியார் பாடுறாரு. எங்கே எலும்புல எழுதியிருக்கா, நெத்தியில் எழுதியிருக்கா அவன் பேரும் ஜாதி. அம்மா இதை வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இதை ஒரு அற்ப தேர்தலாக பார்க்குறேன். கேடுகட்ட அருவருக்கத்தக்க அரசியலாக பார்க்குறேன். நீ ஏற்றினோன்னா போன வருஷம் ஏற்றாம என்ன பண்ண?
அதுக்கு முந்தின வருஷம் வந்துச்சு இல்லை. இதை கார்த்திகை இதுக்கு முன்னாடி ஏற்ற வேண்டியது தானே. ஒவ்வொரு ஆண்டு தான் கார்த்திகை வருது. அப்போல்லாம் அந்த மழை இல்லையா? அப்போ அந்த விளக்கு தூண் இல்லையா? ஏன்னா 2 மாதம் பிப்ரவரியில் தேர்தல் வருது. அதுக்கு இது எழுதணும். நீங்க என்ன இப்படி ஒரு சிறுபிள்ளை மாதிரி அண்ணன் ஒரு கேள்வி கேட்கிற? கூட்டணி வச்சுட்டு அப்புறம் ஏத்து பேசுவியா நீ? எந்த தர்மத்தை விடவும் கூட்டணி தர்மம் பெருசுன்னு உனக்கு தெரியாதா? கொள்கையாவது இதாவது ஏதாவது பேசிக்காத நீ. கொள்கைன்னா என்னன்னு சொல்லு. கொள்கைன்னா என்னன்னு சொல்லு. அவரே சொல்றாரு 10 நாளைக்கு முன்னாடி, திராவிடத்தின் உண்மையான வாரிசு நாங்க தான்ட்டு. இதான் திராவிடம். தீபம் ஏத்துறதுக்கு சிரிக்காத நீ. இதெல்லாம் ஒரு சிரிச்சுட்டு போ. அங்கிட்ட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்க. கூட்டணி வச்சுட்டு சொல்லலைன்னா இப்படி எஜமா அங்கே வச்சுக்க மாட்டாப்லையா? சொல்லு. நீ என்ன ஈடி ரைடு வரணும்னு நினைக்கிறியா? இல்லை ஏதோ பிரச்சனை என்ன? யாருது? பல இந்துக்களுக்கு ஒருவேளை சோரே 100 ஆண்டுக்கு மேல கனவா இருக்கு. என்ன பண்ணலாம்? பாலு கலாத குழந்தை, கல்வி கேங்காத மாணன், வேலை கலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியான்னா பகத்சிங். அடிமை இந்தியாவில் 79 ஆண்டு ஆயிடுச்சுன்னு அப்படியே இருக்கேன். இந்துக்கு ஒரு கனவு, இந்தியாவுக்கு ஒரு கனவு. இது எப்படி ஒரு ஆளுகிற ஒரு கட்சி ஒரு நாட்டில் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுது. இந்துக்களுக்கு ஒரு கனவு இருக்குங்குது. இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு தான் பேசணும். நாட்டின் மிக உயர்ந்த இடத்துல இருக்க ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சொல்றாரு, இது இந்து மக்களின் ஒற்றுமை, இந்து மக்களின் எழுச்சிங்கிறப்பல, ஒற்றுமைங்கிறப்பல. அப்ப இந்திய மக்களின் ஒற்றுமை என்ன ஆகும்? எப்படி? அப்ப ஒரு மதத்துக்கு ஒரு கனவு இருக்கு. எப்படி இது என்ன கனவு? இது விளக்கேற்றுறது. பல வீடுல விளக்கு இல்லாம இருண்டு கிடக்குது. அம்பேத்கர் பாஜக அமைதி பேரணி போறாங்க. நீங்க சென்னையில பாஜக மாநில தலைவர் தலைமையில அமைதி பேரணி போறாங்க. அப்படின்னா பேராபத்து இருக்குன்னு அர்த்தம். ஆழ்கடலின் அமைதி எப்படி புயலா மாறுதோ தம்பி, இப்ப பேராபத்துன்னு அர்த்தம். புரியுதா? புயலுக்கு பின்னாடி அமைதி, இவங்க அமைதிக்கு பின்னாடி புயல். புரியுதா? வேற ஏதாவது கேள்பா? என்ன கேட்ட? அவங்களுடைய வேலை எதுவோ அதை செய்யறாங்க. நம்மளுடைய வேலை எதுவோ அதை நம்ம செய்யறோம். பெரும்பான்மையான மக்கள் வந்து அதுக்கு, அதாவது இந்துக்களா கருதக்கூடிய மக்கள் வந்து அதுக்கு ஆதரவு தானே தெரிவிக்கிறாங்க. இது ஒரு அசாதாரணமான சூழல் தானே ஏற்படுத்தும். யாரு விளக்கு ஏத்துற மரபு இருக்கிற இடத்துல, இப்ப திருவண்ணாமலையில விளக்கு ஏத்துறது யாரும் எதுக்குறாங்களா? திடீர்னு போய் ஒற்றுமையா இருந்து இருக்கிற மக்கள் இடத்துல திடீர்னு எங்கெங்கிருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இந்த வேலையை செய்து விடுறது என்ன பண்றது? அந்த உணர்வுல இருக்கிறவங்க செய்வாங்க. இது எப்பவுமே இது ஆபத்தான உணர்ச்சி. சாதி மத உணர்ச்சி வந்து எப்பவுமே ஆபத்தான உணர்ச்சி. அதை தான் திரும்ப திரும்ப நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. இந்த சாராயமெல்லாம் அந்த மற்ற திட பொருளாக இருக்கிற இந்த கஞ்சா இதெல்லாம் குடிச்சாதான், நாக்கில் தொட்டு வச்சாதான். ஆனால் சாதி மதமும் சொன்னவொடனே போதை ஏறிடுங்கிறாங்க. அது பெரும் போதை. அது அந்த போதை வந்து மற்ற போதையெல்லாம் படுத்து எந்திரிச்சா தெளிஞ்சிடும். ஆனால் அந்த சாதி மத போதை ஏறிச்சுன்னா செத்து பாடையில் போனாலும் இறங்காது. அதான் இங்கே இருக்கிற சிக்கல். கோர்ட் வந்து விளக்கேற்றலாம் சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாங்க. அவங்க நாங்கள் அமைதியாக போய் ஏற்றிட்டு நாங்கள் பாட்டில் வந்திருப்போம். இந்த அரசு தான் வந்து அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படுத்தி நெருக்கடி கொடுக்குறாங்க. பதற்றநிலையை உருவாக்குறது திமுக அரசு. நாட்டை நிர்வகிக்கிறது அரசு மறுக்கும் போது கோர்ட்டு, நாட்டை நிர்வகிக்கிறது நீதிமன்றமா சட்டமன்றமா அரசா? எல்லாவற்றையும் நீதிமன்றம் சொல்லுதுன்னா ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழல் வந்துருச்சு, ஒரு பெரிய கலவரம் வந்துருச்சு, பொறுப்பு அரசு இருக்கணுமா நீதிமன்றம் இருக்குமா? கேட்கறது பதில் சொல்லு. நீதிமன்றம் ஏற்குமா? உட்கார்ந்துட்டு இதை செய்யு அதை செய்யு, நீட்டு எழுது, மதுக்கடை, அதுக்கு அரசின் கொள்கை முடிவு, அதை மூட முடியாது. இது இந்த மாதிரியான போக்கு இது எப்படி? இந்த நாட்டை நிர்வகிக்கிறது சட்டமன்றம் பாராளுமன்றங்களா இல்லை நீதிமன்றமா? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு? வானத்திலிருந்து இறங்கி வராங்களா? இந்த ஆட்சியாளர்கள் நியமிக்கிறாங்களா? யார் நியமிக்கிறது? நியமிக்கிற ஆட்சியாளர்களுக்காக பேசுவீங்களா? கீழே இருக்கிற மக்களுக்காக பேசுறீங்களா? நீங்க நீதி எது? நீதி எது? நீதிங்கிறது எது? ஒரு சமத்துவத்தை, அமைதியை, நேர்மையை, உண்மையை நிலைநாட்டுவது. இருக்கிற அமைதியா இருக்கிற நாட்டுக்குள்ள குழப்பத்தை, ஒரு பிரச்சனையை உருவாக்குவதில்லை. திடீர்னு எங்க முருகன் மேல உங்களுக்கு என்ன பற்று வருது? திடீர்னு இத்தனை ஆண்டுகள் எங்க இருந்தீங்க? எங்க இருந்தீங்க? ஏன்னா உங்க லாமருக்கு மார்க்கெட்டு போயிடுச்சு.
அங்கே வந்து பூரி ஜெகநாதர் எடுத்தீங்க, அங்கே ஐயப்பனை எடுத்து பார்த்தீங்க, இப்போ இங்கே முருகனை தொட்டு பார்க்குறீங்க. வேற என்ன? உங்களுக்கு முருகனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்க, என்ன சம்மந்தம்? ஏன்னா ராமருக்கு அங்கே மதிப்பு இல்லாமல் போயிட்டு கோயிலை கட்டிட்டீங்க, அந்த பிரச்சனை முற்றுப்பட்டுருச்சு. அங்கே அகிலேஷ் அயோத்தியிலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவனை பொது தொகுதியில் நிறுத்தி உங்களை தோக்கடிச்சிட்டான். அங்கே செத்துருச்சு, அங்கே செத்துருச்சு, அங்கே முடிஞ்சு. அதுக்கப்புறம் மாநிலத்துக்கு இருக்கிற ஒவ்வொருத்தனும் எவன் பெரிய மதிப்பு வச்சிருக்க அந்த இறை இருக்கோ அந்த நம்பிக்கை தூக்குறீங்க. நீங்க அவமானப்படுத்தியதாக பல்வேறு அமைப்புகள் வந்து போராட்டம் பண்ணாங்கன்னா, ஆனா அரசு வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்கல. அரசுக்கு தெரியாம எப்படி? அரசு தானே 2 ஆயுதம் ஏந்திய 2 காவலரை அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது யாரு? காவலர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர் தேச விடுதலைக்கு போராடினார்னா, இல்லை நாட்டில் மிக முக்கியமான பதவியில் இருக்காருன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு. ஒரு வலையொலி நடத்துறவருக்கு யாரு காசுல எதுக்காக நீ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்க, பாதுகாப்பு கொடுத்துருக்க? யாருக்காக கொடுத்துருக்க? யாருக்காக கொடுத்துருக்க? எல்லாரையும் இழிவுபடுத்தி பேச சொல்லி, உங்களுக்கு எதிரானவனை கருத்து பரப்ப சொல்லி, அசிங்கமா பேச சொல்லி, அவமதிக்க சொல்லி அதானே செஞ்சிட்டு இருக்காரு. சொல்லுங்க, நீ பாதுகாத்து வச்சிருக்க, இப்படி ஒருத்தனை பாதுகாத்து வச்சிருக்க. எத்தனை நாள் வச்சிருவ? எத்தனை நாள் வச்சிருவ? நீ எத்தனை நாள் வச்சிருவ? இன்னும் எத்தனை வருஷம்? இன்னொரு 50 வருஷம் அந்த ஆண்ட புரியா? எத்தனை வருஷம், எத்தனை நாள் வச்சிருவ நீ? எதுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தா சொல்லு? எதுக்கு கொடுத்தா சொல்லு? என்ன உயிருக்கு? வாயை ஒழுங்கா வச்சுட்டு இருந்தா என்ன அச்சுறுத்தல் வருது? எதுக்கு அச்சுறுத்தல் வருது? எது வைப்ப? யார வைப்ப? யார வைப்ப? நீ யார வைப்ப? கருணாநிதி வைப்பியா? அண்ணாதுரை வைப்பியா? ராமசாமி வைப்பியா? இவன் ராமசாமி வைப்பியாயா? உனக்கு என்ன கேவலமா இருக்குது? காமராஜ், முத்துராமலிங்க தவிர என்ன சாதாரணமா உங்க வீட்டில் வந்து நாங்க கூலி வேலை பார்த்து டேய் உங்களுக்கெல்லாம் நக்கலா தெரியுது என்ன? ஜனநாயகவாதிகளா நாங்க வாழும்போது ஜனநாயகவாதிகளா இருக்க விட்டுறணும். புரியுதா?